முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருக கடவுளின் சித்திரங்களில் ஒன்றிரண்டு மாறுபட்ட வடிவில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து எழும் கேள்விகளை அலசும் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முருகன் என்றால் அழகு என்று பொருள் கூறுகின்றன பாடல் வரிகள். சித்திரங்களில் குழந்தை பருவ முருகனின் முகத்தில் பால் வடியும். இளைஞராக இருக்கும் தோற்றத்தில் கூட முருகனின் முகம் அழகுற கனிவாக சித்தரிப்பது வழக்கம். ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஒரு சில சித்திரங்களில் முருகனின் உருவம் ஆக்ரோஷமாகவும் கட்டுமஸ்தான வீரன் போலவும் வர்ணிக்கப்பட்டுள்ளன. அண்மை காலங்களில் தெய்வங்களின் வடிவங்களில் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் காட்டும் போக்கை இதுவும் பிரதிபலிக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களின் வடிவங்கள் எல்லா காலகட்டத்திலும் மாறியே வந்திருக்கின்றன என்கிறார் நாட்டுப்புற வரலாற்று ஆய்வாளர் ஆக்க பெருமாள். 2000 வருஷமா நம்ம பார்த்துக்கிற சமயத்துல சூரனை கொண்டவன், அதர்மத்தை அழிக்கின்ற ஒருவன், அது ராமனானாலும் சரி, முருகனானாலும் சரி, அல்லது காளியானாலும் சரி, ஒரு அநியாயம் வருகின்ற போது அதனுடைய அடையாளமாக அசுரர்கள் உருவமாக காட்டப்படுகிறார்கள். அவர்களை அழிப்பதுதான் இறைவனுடைய வேலை. இது காவியத்தினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, முருகன் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பெரும் வீரனாகத்தான் காட்டப்படுகின்றான். ஒட்டுமொத்தமாக 2000 வருஷம் உள்ள வரலாறுல எல்லா தெய்வங்களை பற்றியுள்ள வடிவங்களையும் நம்ம பார்த்தேன்னா அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றம் தான் இப்போது முருகன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது பஜ்ரங் பலி என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. பரப்புரைக்கு வந்தபோதே பிரதமரே பஜ்ரங் பலி முழக்கத்தை எழுப்பினார். தேர்தல் பேரணியில் பங்கேற்றவர்கள் ஆக்ரோஷமான ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருந்தனர். அதுபோன்ற ஒரு அரசியல் சமூக சூழல் இங்கு இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமு மணிவண்ணன். பஜ்ரங்க பலி என்ற ஒரு அனுமானோட சித்தரிக்கப்பட்டது காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த யுவ பாரத ஜனதா கட்சி இந்த அமைப்புகள் ஒரு இதுல ஒரு பெருமளவிற்கு ஒரு அரசியல் ரீதியாக அவங்களுடைய ஒரு எழுச்சியினுடைய ஒரு தன்மையாக கொண்டு செல்லப்பட்டது. தமிழக அரசியலை பொறுத்தவரை எதை அரசியல் படுத்தலாம், எதை அரசியல் படுத்த முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த பஜ்ரங்க பலி என்ற ஒரு வார்த்தை வட இந்தியாவிலும் குறிப்பாக கர்நாடகாவிலும் கூட அது அரசியல் படுத்தப்பட்டிருப்பது வெற்றிவேல் முருகனுக்கு என்று சொல்லும் பொழுது தமிழக அரசியல் களமாக இருந்தால் கூட அது ஒரு அரசியல் உருவாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சுமார் 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் முருக வழிபாடு உள்ளது. திருமுருகாற்றுப்படை பரிபாடலில் முருகன் தமிழ் கடவுளாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். பல்லவர் காலத்தில் ஸ்காந்தம் என்ற காவியத்தை தமிழில் மொழிபெயர்த்த போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த தொன்மங்களும் இணைத்து வள்ளி திருமணம் இணைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இதுபோன்ற சித்தரிப்பு இல்லை என்கிறார்கள் இவர்கள். வேடனாகவும் சூரனை வதம் செய்யும் போதும் வீரனாகவே முருகன் சித்தரிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது என்பது ஆய்வாளர்கள் முன்னிறுத்தும் கருதுகோளாக இருக்கிறது.